சங்கீதம் அதிகாரம் 58. மவுனமாயிருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய்த் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்துக் கொடுக்கிறீர்கள். துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பிப் போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனைப் போல் இருக்கிறார்கள். தேவனே, அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்துப் போடும். கர்த்தாவே, பாலசிங்கங்களின் கடைவாய்ப்பற்களை நொறுக்கிப் போடும். கடந்தோடுகிற தண்ணீரைப் போல அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளைத் தொடுக்கும்போது அவைகள் சின்ன பின்னமாய்ப் போகக் கடவது. கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒழிந்து போவார்களாக. ஸ்திரியின் முதிரா பிண்டத்தைப் போல் சூரியனைக் காணாதிருப்பார்களாக. முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறு முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்துக் கொண்டு போவார். பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழுவான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயஞ்செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஆமேன். அன்பானவர்களே, இந்த சங்கீதம் நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறது. உலகத்தில் நமக்கு பல நேரங்களில் பலர் அநியாயம் மற்றும் அநீதி இழைத்திருக்கலாம். நம் சார்பில் யாரும் இல்லாதது போல தோன்றலாம். நமக்காக ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சரியான நேரத்தில் நியாயத்தை நிலைநாட்டும் கர்த்தர். நீங்கள் பல அநீதிகளை அனுபவித்தாலும் மனம் உடைந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாக உங்கள் பக்கம் நிற்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார். வெகு சீக்கிரம் உங்கள் நியாயத்தை அவர் வெளிப்படுத்துவார். நீதிமான் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்று நீங்கள் தேவனை விசுவாசியுங்கள். வெகு சீக்கிரத்தில் அவர் உங்களுக்கு நியாயம் செய்து உங்களுக்கு வெற்றியை தந்து சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென்.